ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இந்த நாள் இனியும் நல்லா அமையட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இயற்கை படத்தை பற்றி. இயற்கை படம் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னா ஷாம், அருண் விஜய், அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக ஷாமும் நல்லவர், அருண் விஜயும் நல்லவர். ஸோ ஆனால் இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்துலேருந்தே அருண் விஜய் லவ் பண்ணும். லவ் பண்ணிவிட்டு அவன் வந்து அருண் விஜய் என்ன பண்ணுவார், கப்பலில் வேலை செய்கிறவர், ஒரு கேப்டன் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், அவர் போவார். ஆனால் அவர் இறந்துட்டதா நியூஸ் மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு கிடைக்கும். பட் இந்த பொண்ணு இருந்தாலும் அருண் விஜய் வந்து இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஷாம் வந்து அந்த டைமில் அவங்க ஊருக்கு வருவார். அப்போது ஷாம்க்கு என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு மேலே ஒரு லவ் வரும். இந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஷாம் வந்து அவன் தான் வரப்போகிறது இல்லை, நான் தான் உன்னை லவ் பண்ணனே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாமுக்கு ஓகே சொல்லிடும். கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாங்ஸ் நடக்கும். கரெக்டாக அந்த சாங்ஸ் நடக்கும் போது, அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அருண் விஜய் வந்துடுவார். ஸோ அருண் விஜய் வந்து என்ன பண்ணுவார், அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அழகே அழகே அத்திமீறிடும் அழகேன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு நல்ல பெரிய ஹிட்டான பாட்டு. அந்த படமும் நல்ல ஹிட்டு. அந்த சாங்கில் என்ன ஆகும்னா, ஷாமும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருப்பாரு. இப்படி நடக்கும் போது கரெக்டாக வந்து அருண் விஜயும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்து அந்த பொண்ணை கையை பிடிப்பார். கையை பிடிச்சிட்டு முகத்தை காட்டுவார். அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷன் மீன்ஸ் யாரையும் பார்க்காம என்னவும் பண்ணாமல் உடனே அருண் விஜயை கட்டி பிடிச்சிரும். அந்த அவங்க கூட லவ் பண்ணுறோம். உடனே அதை ஷாம் பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் என்ன பண்ணுவார், அவர் கிளம்பி போயிடுவார். ஸோ இந்த கதை வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. அது எப்படி ஒருத்தனை அருண் விஜய் லவ் பண்ணாங்க, ஆனால் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஷாமுக்கு லவ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி திரும்ப அருண் விஜயை போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சிலாம் மீன்ஸ் பேச்சு நடந்துச்சு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சண்டை நடந்துச்சு. ஸோ அந்த படத்தில் ஒரு டயலாக்கும் சொல்லியிருப்பாங்க, அந்த லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, லவ்ன்றது என்ன விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஷேக்ஸ்பியர் சொன்னதா சொல்லியிருப்பாங்க. காரணமே இல்லாமல் வர்றது தான் காதல், காரணத்தோட வந்தால் அது காதலே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். லவ் ஹேஸ் நோ ரீசன், இஃப் இட் ஹேஸ் அ ரீசன் தட் இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அருண் விஜய் வந்த பிறகு அந்த பொண்ணு யாரையோ ஷாமையோ இல்லை யாரோ மற்றவங்க எதனா பார்க்குறாங்களா இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கல. இம்மிடியேட்டாக அந்த பொண்ணு அருண் விஜயை கட்டி பிடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் லவ். ஸோ லவ்ன்றது வந்து எல்லார் மேலேயும் வர்றது லவ் கிடையாது. அது ஒருத்தர் மேலே வரும். பட் இன்னொருத்தர் லவ் பண்ணுறாங்க, பட் அது லவ்வாகவே இருக்காது அது. ஸோ லவ் வந்து உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து என்ன சொல்கிறது, அது